அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன். நான் இப்போது வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்ந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்று ஃபஜர் தொழுகைக்கு பிறகு நான் அப்துல் ரஹீப் சாஹிப் அவர்களுடைய பேச்சையும் மௌலானா கலீத் அஹமத் சாஹிப் அவர்களுடைய பேச்சையும் கேட்டேன். இந்த இரண்டு சகோதரர்களும் பல நல்ல விஷயங்களை நமக்கு எடுத்துரைத்தார்கள். அப்துல் ரஹீப் சாஹிப் அவர்கள் நமக்கு பல வருடங்களாக பரிசுத்தமானவர், நம்முடைய சகோதரர். அவரை பற்றி நான் பல விஷயங்களை அறிவேன். அவருடைய பேச்சுகளை ஒரு சில வீடியோ மூலமாகவும் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் நம்முடைய நாடாகிய இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேங்கிங் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பல வருடங்களாக முயற்சி செய்து வருகிறார்கள். அவருடைய முயற்சி பலன் அடைய வேண்டும் என்பதுதான் நம் போன்ற அனைவருடைய அவாகும். அவர் ஒரு நல்ல மனம் படைத்தவர். அவர் பல நாடுகளில் இஸ்லாமிய வங்கி எப்படி செயல்படுகிறது என்பதையும் கண்டறிந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். நான் இன்று கேட்ட அவருடைய பேச்சிலும் இதெல்லாம் எனக்கு தென்பட்டது. ஆம்பூர் பிஸ்னஸ் நெட்வொர்க்கில் நான் அவருடைய பேச்சை கேட்டேன். மௌலானா கலீத் அஹமத் சாஹிப் அவர்களுடைய பேச்சையும் பிஸ்னஸ் நெட்வொர்க்கில் கேட்டேன். இந்த பிஸ்னஸ் நெட்வொர்க் ஆம்பூரில் எங்கு செயல்படுகிறது, இதில் யார் யார் இருக்கிறார்கள், இது ஒரு இயக்கமா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதில் இருக்கும் சிலருடைய பேச்சை நான் தினந்தோறும் கேட்கிறேன். அவர்கள் நல்லதாக பேசுகிறார்கள். உருதுவில் பல விஷயங்களை அவர் எடுத்துரைக்கிறார்கள். அதையும் கேட்டு என்னுடைய மனம் பூரிப்படைகிறது. ஒரு சில விஷயங்கள் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் பலன் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றி நாம் பல கோணங்களில் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நாடாகிய இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேங்கிங் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு விண்டோ ஓப்பன் ஆக வேண்டும் என்று இருந்தது. அது வர வாய்ப்பு இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ஏனோ அதுவும் வரவில்லை. காரணம் என்னவோ எனக்கு தெரியவில்லை. இன்னொன்று விஷயத்தையும் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய ஞாபகத்தில் இருக்கும் விஷயங்கள். அப்துல் ரஹீப் சாஹிப் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேங்க் வர வேண்டும் என்பதற்காக கோர்ட்டிலும் வாதாடி இருக்கிறார்கள். அட்வொகேட்களுக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது, என் போன்றவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இதையெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், எந்த விஷயம் ஒரு எளிதாக வந்து விடுவதில்லை. ரஹீப் சாஹிப் அவர்கள் மதீனா மார்க்கெட்டை பற்றி சொன்னார்கள். மதீனா ஆம். ஆனால் இப்போது நம்முடைய நாட்டில் என்ன நடக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய நாட்டின் பண்பாட்டை, போக்கை, சட்டத்திட்டங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு நாம் எப்படி வியாபாரத்தில் முன்னேற வேண்டும் என்பதையும் நாம்
கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்காக முயற்சிகளும் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் நம்முடைய சமுதாயத்தில் வியாபாரத்தில் பலனடைந்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள், இப்போதும் நல்ல விதமாக வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஃபரிதா போன்ற கம்பெனிகள் இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், எனக்கு தெரிந்தவரை ஃபரிதா குரூப்பில் ஏறக்கூட 20,000 பேர்கள் வேலை பார்க்கிறார்கள். ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். ரஹீப் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள், அந்த காலத்தில் பெண்களும் வியாபாரம் செய்தார்கள் என்று. ஏன், ஹஜரத் ஹதீஜா ரஸியல்லாஹு தஆலா அன்ஹாவும் ஒரு உதாரணம்தான். இப்படி ஃபரிதா குரூப்பில் ஆண்களும் பெண்களுமாக வேலை பார்க்கிறார்கள். அவர்களுடைய கஷ்டங்களை போக்க அல்லாஹ் ஃபரிதா கம்பெனி போன்ற கம்பெனிகளை ஏற்படுத்தியிருக்கிறான் என்றும் நாம் சொல்ல வேண்டும், அறிய வேண்டும். அதே சமயத்தில் அவர்கள் இவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை கொடுக்கிறார்களே என்பதுதான் எனக்கு முக்கியமே தவிர, அவருடைய பணம் எப்படி வந்தது, எங்கிலிருந்து வந்தது எல்லாம் அவர் அறிவார், அல்லாஹ் அறிவான். எல்லா விஷயங்களிலும் எல்லாமே நம்முடைய இஷ்டப்படி ஆகிவிடாது, அது முடியாத காரியம். டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமியும் நம்முடைய நாட்டில் இஸ்லாமிக் பேங்க் வரக்கூடாது என்பதற்கு ஹெச் அப்துல் ரஹீப் சாஹிப் அவர்களோடு கோர்ட்டில் எதிர்த்து வாதாடியவர். அவர் இந்த பேங்க் சிஸ்டம் கூடாது என்று சொன்னார். அது அவருடைய கருத்து. ஆனால் நல்லதை செய்பவர்கள் நல்லடியார்கள். இன்னொரு விஷயத்தையும் மௌலானா கலீல் அஹமத் சாஹிப் சொன்னார்கள். அவர் திண்டுக்கலை சேர்ந்தவர் என்று நினைக்கிறேன். அவர் சொன்னது, நம்முடைய சமுதாயத்தில் பொல்லாப்பு இருக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், யாரிடமும் நம்முடைய குரோதம் இருக்கக்கூடாது. குறிப்பாக குடும்ப நபர்களிடம், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மகள்கள், மருமகள்கள், இப்படி நெருங்கிய நண்பர்களோடு நாம் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இதுவும் ஒரு சிறந்த விஷயம்தான், நல்ல விஷயம்தான். அவர் சொன்னது, ஒருவர் ஹஜ்ஜுக்கு செல்ல இருந்தார். அப்போது அவர் பலரையும் சந்தித்து ஹஜ்ஜுக்கு செல்லுகிறேன், துவா செய்யுங்கள் என்று சொன்னார். நான் கேட்டேன், யாராவது உங்களோடு தூரத்தில் இருக்கிறார்களா, சந்திக்கவில்லையா நீங்கள் அவர்களை என்று சொன்னபோது அவர் சொன்னார், என்னுடைய தங்கை, அவருடைய குடும்பம் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கிறார்கள், அவர்களோடு நம்முடைய பேச்சு இல்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன், முதலில் அங்கு சென்று அவர்களுக்கு சொல்லுங்கள் இந்த சந்தோஷ செய்தியை என்று சொன்னேன். அவர் அப்படியே செய்தார், போய் சொன்னார். அதற்கு பிறகு அவர் என்னை சந்தித்த போது, நீங்கள் சொன்னது போல நான் சந்தித்தேன் மௌலானா. அங்கு நான் கதவு தட்டியவுடன் என்னுடைய தங்கை வந்து என்னை பார்த்து அழுதார். அது ஆனந்த கண்ணீர். நானும் அப்படிதான் அதை புரிந்து கொள்கிறேன். என்னுடைய மனம் அப்படிதான் இருந்தது. ஒரே நாளில் எல்லா பொல்லாப்பும் போய்விட்டது என்றார். இப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். எல்லோரிடமும் நம்முடைய விவகாரம் நல்ல விதமாக இருக்க வேண்டும். எல்லோரும் விரும்பக்கூடிய விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும். அதுதான் முக்கியம் என்றும் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே சமயத்தில் யாராவது தூரம் இருந்தால் அவர்களோடு நாம் சந்தித்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கேட்பார்கள் யாராவது, நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, ஹெச் அப்துல் ரஹீப் சாஹிப் அவர்களுடைய பேச்சையும் மௌலானா அவர்களுடைய பேச்சையும்
என்னுடைய போக்கு என்ன சொல்லுவார்கள். இந்த வீடியோவில் என்னுடைய சகோதரர்களும் இருப்பார்கள், பள்ளியில் படித்தவர்களும் இருப்பார்கள், பலர் என்னை அறிந்தவர்கள் வியாபாரத்திலும் இருப்பார்கள். நான் ஒன்றை மட்டும் இந்த வீடியோவில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் யாரோடும் எப்போதும் பொல்லாப்பு கொண்டதே கிடையாது. இன்னொரு முறை ரிப்பீட் செய்கிறேன். நான் யாரோடும் எப்போதும் எந்த விதத்திலும் பொல்லாப்பு கொண்டதே கிடையாது. எங்கு யாருக்காவது கஷ்டம் என்று படுகிறதோ அங்கு நான் உதவிக்கு சென்றிருக்கிறேனே தவிர எதற்காகவும் அல்ல. என்னுடைய பண்பு சிறு வயதிலிருந்தே இப்படிதான் இருக்கிறது. இதற்கு காரணம் நான் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய ஆசிரியர்கள் என்று கருதுகிறேன். என்னுடைய பெற்றோர்கள் இப்படி என்னை வளர்த்திருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் தடுமாறிவிட்டால் அதற்கு காரணம் அவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் எப்படியோ அப்படிதான் பிள்ளைகள் ஆகிறார்கள் என்பது உண்மை, 100% உண்மை என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. ஆகவே சிறு வயதிலிருந்தே நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும், அவர்களை பண்பாளர்களாக ஆக்க வேண்டும், நல்ல பண்பை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், இஸ்லாமிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் தேவைப்படுகிறது. இப்படி நாம் வளர்த்துவிட்டால் அவர்கள் ஒருபோதும் மாறமாட்டார்கள், அவர்கள் ஒருபோதும் தடமாற மாட்டார்கள். அவர் எப்போதும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் எந்த விஷயம் சிறு வயதில் கற்கப்படுகிறதோ அந்த விஷயம் நாம் உலகத்தில் இருக்கும் வரை நம்மோடு இருக்கிறது என்பதுதான் உண்மை. உதாரணத்திற்கு சிறு வயதில் இளைஞராக இருக்கும்போது சில கெட்ட விஷயங்கள் நம்மிடம் வந்துவிட்டால் அதை போக்குவதும் கஷ்டமாகி விடுகிறது. இதற்கு பல உதாரணங்களை கூறலாம். இது காலமாக இப்படி தான் நடந்து வருகிறது. நாம் குரானிலும் படிக்கிறோம், ஹதீஸிலும் படிக்கிறோம், எப்படி நல்லவர்களுடைய பிள்ளைகள் தடமாடி விட்டார்கள் என்பதையெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது. நான் அதை மறுபடியும் உங்களிடம் சொல்ல விரும்பவில்லை. நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல விரும்பியது ஹெச் அப்துல் ரஹீப் சாஹிப் அவர்கள் செய்து வரும் முயற்சி பயனடைய வேண்டும். நம்முடைய நாட்டில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேங்கிங் சிஸ்டம் வர வேண்டும். அதே சமயத்தில் இப்போது இருக்கும் நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து காரியம் செய்ய வேண்டும். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பேங்கிங் சிஸ்டம் நம்முடைய நாட்டில் இல்லை. ஆகவே நாம் ஒரு பெரிய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியமில்லை, ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க அவசியமில்லை என்பதாகவும் சில பேர்கள் பேசுகிறார்கள். அப்படி இல்லை. எந்த சிஸ்டம் இருக்கிறதோ அந்த சிஸ்டத்தின் உதவியை கொண்டும் நாம் நல்ல தொழிற்சாலைகளை ஏற்படுத்த வேண்டும். அதில் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இறைவன் சொல்லுகிறானே, யார் என்னுடைய மக்களை நேசிக்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று. இந்த சமயத்தில் என்னுடைய மனதில் பட்டதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது சரியென்றால் எடுத்துக்கொள்ளுங்கள், தவறு என்றால் சொல்லுங்கள். நான் தெரிந்து கொள்ளவும் தயாராக இருக்கிறேன். அதே சமயத்தில் இப்போது ஆம்பூரை எடுத்துக்கொண்டால் நான் ஆம்பூரை சேர்ந்தவன். ஆகவே ஆம்பூரை பற்றி சில விஷயங்களை அறிகிறேன். ஆகவே சொல்லுகிறேன். சில கம்பெனிகள் செயலில் இல்லை என்பதும் தெரிய வருகிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே சமயத்தில் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும், புதுப்பிக்க முயற்சி செய்ய வேண்டும். அது முடியும் என்று தான் என் போன்றவர்கள் கருதுகிறார்கள். அந்த இப்போது செயலில் இல்லாத கம்பெனிகளும் மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு கொடுப்பதில் அவர்கள் பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது.
அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். அதே சமயத்தில் பெரிய கம்பெனிகள் அவர்களுக்கு ஏதாவது எந்த வகையாவது உதவி செய்ய முடியுமென்றால் அந்த உதவிக்காக அவர்கள் முன்வர வேண்டும். இதுவும் ஒரு பெரிய இஸ்லாமிய காரியம் என்பதை பற்றி எல்லோரும் அறிந்து இருக்கிறோம். வெறும் வட்டி 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 என்று சொல்லிவிட்டு அது எதுவரையில் சாத்தியமில்லையோ அதுவரையில் சும்மா உட்கார்ந்து விட வேண்டுமா? அப்படி கூடாது என்பதுதான் பலருடைய போக்கு. அதே சமயத்தில் பெருமானார் அவர்களுடைய காலத்தில் வங்கி இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. வட்டியை பற்றியும் பலவிதமாக பேசப்படுகிறது. மௌலானாக்களிடமும் வட்டியை பற்றி பல விஷயங்கள் இருக்கின்றன. சில வருடங்களுக்கு முன் எக்மோரில் ஒரு உலமா கான்ஃபரன்ஸ் நடந்தது. 3 நாள் கான்ஃபரன்ஸ் அது. அதில் காலஞ்சென்ற ஆனக்கார் ஷஃபீக் அஹமத் அவர்கள் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தார். வட்டி வாங்கக்கூடாது, வாங்கியிருப்பவர்கள் உடனே திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்பதாக இருந்தது. அதை உலமாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இப்படி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் செய்ய முடியாது என்று தான் சொன்னார்கள். இன்னும் சொல்லப்போனால் சில அறிஞர்கள் இப்போது இருக்கும் பேங்கும் முறை எந்த விதமானது என்பதையும் சொல்லி வருகிறார்கள். அதை பூரணமாக நாம் புறக்கணித்து விட வேண்டும் என்பதை பற்றி என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நல்லவர்கள் தான் நல்ல மனம் பான்மை கொண்டு பெரிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் அது அவர்களுடைய பெரிய காரியம். நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் பல ஸ்டேட்ஸ் இருக்கின்றன, மாகாணங்கள் இருக்கின்றன. எங்கு கல்வி இல்லையோ, எங்கு வியாபாரம் இல்லையோ, அங்கு ஏழ்மை இருக்கிறது. இது எல்லோரும் அறிந்த விஷயம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற ஸ்டேட்களில் முஸ்லிமுடைய நிலைமை நல்லதாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இங்கிருக்கும் முஸ்லிம்களுடைய போக்கை பார்த்து இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேசில் இருக்கும் முஸ்லிம்களும் பல விஷயங்களை கற்க வேண்டும். அவர்களும் எப்படி முன்னேற வேண்டும் கல்வியிலும் தொழிலிலும் என்பதை சிந்திக்க வேண்டும். உலமாக்களுடைய ஹிதாயத்துகளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இப்படி செய்தால்தான் சமுதாயம் முன்னேறும் என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆம்பூரை சேர்ந்த VM கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ ஆஃபியா.